ஜீவநீரோடை ஊழியங்கள் வழங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. விசுவாசமும் தேவசிதமும். சமீபத்தில் ஒரு சபையின் போதகர் தன் சகோதரன் இறந்த போது அவரை அடக்கம் செய்யாமல் சில வாரங்கள் மரித்த சரீரத்தை வைத்து ஜெபித்துக் கொண்டே இருந்தார். மரித்தவரை விசுவாசமுள்ள ஜெபத்தினால் உயிர் பெற செய்திடலாம் என்பது அவரின் நம்பிக்கை. இறுதியில் போலீசார் அதனை கண்டுபிடித்து வழக்கு பதிவு செய்தனர். அந்த போதகரின் மதீனமான செயல் தேவ நாமம் தூஷிக்கப்பட வழி ஏற்படுத்தியது. இதற்கு காரணம் என்ன? விசுவாசத்தால் தாங்கள் விரும்பிய எதையும் பெற முடியும் என்ற தவறான எண்ணமே. விசுவாசம் என்பது மலைகளையும் பெயர்க்கும் என்பது உண்மை. ஆயினும் நாம் விரும்பிய எல்லாவற்றையும் விசுவாசத்தினால் அடைந்துவிட முடியாது. நம்முடைய விருப்பங்கள் தேவ விருப்பங்களுக்கு கீழ்ப்படுத்தப்பட வேண்டும். நம்முடைய சித்தங்கள் தேவ சித்தங்களுக்கு இசைந்ததாக இருக்க வேண்டும். அநேகர் சாதாரண சூழ்நிலைகளில் அடைய முடியாத எதையும் அடைந்துவிட உதவுவதுதான் விசுவாசம் என நினைக்கின்றனர். அதற்கு தேவ சித்தம், தேவ வழிநடத்துதல், தேவ ஆலோசனை ஆகியவை உண்டா என்று யோசிப்பதில்லை. தேவ சித்தம் சார்ந்ததாகவும் தேவ ஆலோசனை சார்ந்ததாகவும் விசுவாசம் இருக்க வேண்டும். இஸ்ரவேலர்கள் செங்கடலை கடந்தது போல எகிப்தியர்கள் கடக்க முயற்சித்த போது அவர்கள் கரை சேராமல் அழிந்தார்கள். பெலிஸ்தியர்களோடு யுத்தம் செய்த போது இஸ்ரவேலர்கள் விசுவாசத்தோடு தான் உடன்படிக்கை பெட்டியை போர்க்களத்திற்கு கொண்டு வந்தார்கள். ஆனால் அவர்கள் விசுவாசித்தபடி எதுவும் நடக்கவில்லை. தோல்வியே மிஞ்சியது. லாசருவை இயேசு உயிரோடு எழுப்பினார். ஆயினும் அவருடைய சீடர்கள் யாக்கோபு மரித்த போது அவனை அடக்கம் பண்ணாமல் லாசரு உயிரோடு எழுந்தது போல உயிரோடு எழும்புவான் என்று விசுவாசித்து காத்திருக்கவில்லை. ஏனென்றால் அந்த மணி வேளையில் அது தேவ சித்தமாக இருக்கவில்லை. விசுவாசம் என்பது நம்முடைய நம்புகின்ற திறமை அல்ல, அது தேவ நோக்கம் சார்ந்த நம்பிக்கையாக இருக்க வேண்டும். சில நேரங்களில் நாம் எவ்வளவுதான் நம்பினாலும் விளைவுகள் நமக்கு இசைவாக இருப்பதில்லை. அங்கே தேவ சித்தம் எதுவோ அதை நாம் ஏற்றுக்கொள்வதில் நம்முடைய விசுவாசத்தை வெளிப்படுத்த வேண்டும். ஆபிரகாம் 100 வயதில் ஒரு பிள்ளைக்கு தகப்பனானான். அதுபோல இன்றும் செய்ய தேவன் வல்லவர் என்று நம்பி ஒருவர் தனக்கும் ஒரு பிள்ளையை 100 வயதில் எதிர்பார்க்கலாம். 100 வயதில் பிள்ளை பெற்றது ஆபிரகாமின் விசுவாசத்தால் மாத்திரமல்ல, அவ்விதம் குழந்தை பிறக்க வேண்டும் என்பது தேவ நோக்கமாகவும் திட்டமாகவும் இருந்தது. எனவே அவ்விதம் நடந்தது. சிந்தனைக்கு, நினைத்தது நடக்க வேண்டும் என்ற விருப்பம்தான் நடந்ததையெல்லாம் பின்னர் நினைத்து வருந்த வைக்கிறது. நினைத்தது நடக்க வேண்டும் என்ற விருப்பம்தான் நடந்ததையெல்லாம் பின்னர் நினைத்து வருந்த வைக்கிறது.